ரிஷபராசி அப்படிங்கிறது பாருங்க, பொறுமையும் நிதானமும் கலந்த ஒரு ராசி. அதே போல பிடிவாதமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே தோற்காம ஜெயிக்கிறவங்களா இருக்கீங்க. மெதுவாக நடந்தாலும் ரிஷபராசிக்காரங்க போகிற பாதை கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். அமைதியாக இருப்பீங்க, அது உங்களுக்கு பலவீனமே கிடையாது. அந்த பலவீனம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் மட்டும்தான். அமைதியாக இருக்கிறது கண்டிப்பாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பலவீனமே கிடையாது. ரிஷபத்தின் சக்தியே அந்த அமைதி தான். ஒரு முறை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த ரிஷபராசிக்காரங்களை யாராலையுமே மாற்ற முடியாது. யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. பொறுமையும் பிடிவாதமும் சேர்ந்த ஒரு ராசி ரிஷபராசி. இதனால தான் பெரும்பாலும் எந்த ஒரு இடத்துலையுமே தோற்காம நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறீங்க. அதுவும் சத்தம் இல்லாமல் சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பெருமையாக பேசி எல்லா இடத்துலையுமே பதிய வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அமைதியாக இருந்து அவங்களோட காரியத்துலலாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இவங்க அவங்களோட தகவலையே வெளியே சொல்லுவாங்க. அதனால் சத்தம் இல்லாமல் சாதிக்கிறது பெரும்பாலும் ரிஷபராசியோட ஸ்டைலாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் எடுத்து செய்வாங்க. நேரம் எடுத்தாலும் நிலையான உயர்வு ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். ரிஷபராசிக்காரங்க நிம்மதியாக அமைதியாக இருந்தால் அது தோல்வி அப்படிங்கிறத குறிக்காது. புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தாங்க குறிக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்கிட்ட சீன்றவங்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவுமே அவங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க பதில் சொல்லுவாங்க. அமைதியாக இருக்கிற ஆள், ஆனால் உள்ளுக்குள்ளே சக்தி நிறைஞ்சிருக்கும். ஒரு முடிவெடுத்தால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையின் ஸ்டைலாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை பின்னடைவு தொடருமா, இல்லை இனியாவது ஏதாவது நல்ல மாற்றம் வருமா, இந்த மாற்றத்தால் உங்களோட வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் மேன்மையான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம் இந்த பதிவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி. இந்த மந்திரம் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தரும், வெற்றியான நிலையை தரும், செல்வ நிலை மேலோங்க இந்த மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு இந்த ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் பதிவு கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இறை வழிபாட்டிற்கும் தான தர்மத்துக்கும் உகந்த மாதம் இந்த மாதம். முருகனோட அவதார தினமான வைகாசி விசாகம் கூட இந்த மாதத்தில் தான் வருது. இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அவதரித்தது ஐதீகமே சொல்லுது. திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட முருகன் கோவிலை பாருங்கள், சிறப்பான வழிபாடு நடைபெறும். அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதமும் இதுதான். துளசி நீர், மோர் மற்றும் நீர் தானம் செய்வது கோடை வெப்பத்தை தணிச்சு விஷ்ணு பகவானின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். வைகாசி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுறதும் எல் தானம் செய்வதும் முன்னோர்களின் சாபத்தை நீக்கி 7 ஜென்ம பாவங்களையுமே போக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அவ்வளவு அது அற்புதமான இந்த மாதத்தில் என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உண்டாகிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். சூரிய பகவான் ரிஷப ராசியில் பயிற்சியாகி பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதம் வைகாசி மாதம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. குறிப்பாக மாத தொடக்கத்தில் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி வராரு. தொடர்ந்து சூரிய பகவானும் உங்கள் ராசியில் நுழைஞ்சி புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லைங்க,
உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து புத சுக்கிர யோகமும் லட்சுமி நாராயண யோகமும் வருது. இதன் காரணமாக நீங்கள் இந்த மாதம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே பாருங்கள் வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. அதே போல் உங்களுடைய மனதில் இது வரைக்கும் நீங்கள் நினச்ச விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கூட பாருங்கள் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் பாருங்கள் இப்போ பதவி உயர்வு, எதிர்பார்த்த சம்பள உயர்வு இது எல்லாமே பெறுவதற்கான சூழல் உருவாகும். தொழில் தொடர்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஒன்று கை வந்து சேரும். வைகாசி ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் நகர்ந்து வந்தார். அதே சமயத்தில் பார்த்தா அந்த 6ஆம் ஸ்தான அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு வராரு. உங்களுடைய தன வரவை அதிகரிக்க செய்யக்கூடிய சூழல் இப்போ உண்டாகிருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். குறிப்பாக வேலை தொடர்பாக பதவி உயர்வை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய பொறுப்பு, தலைமை பதவி தானாக தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தடைப்பட்டு போன சுபகாரியம் கூட நல்லபடியாக இப்போ நடக்கும். தொழில் தொடர்பாக சில முக்கிய நபர்களோட ஆலோசனையுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தானாக இந்த அமைப்பெல்லாம் வந்து சேருங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே போல் புதன் பகவான் தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசிக்கு மாறும் பொழுது உங்களுடைய நிதி நிலைமையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழல் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும். உங்களுடைய தொழில், அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருது. அந்த அளவுக்கு தன வரவு உயருதுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இப்போ நிறைவேற்றுவீங்க. அதற்கான சூழல் உங்களுக்கு சரியாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பதவி உயர்வு இதுவுமே கிடைக்கும். உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு சில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதுக்கான சூழல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. உங்களுடைய உடல்நலம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வருது. உங்களுக்கான பணிகளை சிறப்பாக வேகமாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. இந்த மாதத்தில் தேவையில்லாத பொருட்கள் வாங்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்கள். செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடக ராசிக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் மாறும் பொழுது அங்கே குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த இணைவு பாருங்கள் முரண்பாடான இணைவு. இதன் காரணமாக உங்களுடைய விஷயங்கள் சாதகமாக போனாலும் கொஞ்சம் செலவு அதிகமாக ஏற்படுத்துவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். உங்களோட கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் வியாபாரம் தொடர்பான வெற்றி வாய்ப்புகளும் வரும். ஆனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கிரக சேர்க்கை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க, இல்லைன்னா வச்சிருக்கிற தொழிலில் கிளை தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இப்போ துவங்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். அது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். நிதி நிலைமையிலே நல்ல ஒரு உயர்வு இருக்குது. சமூகம், பணி போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நினச்ச விஷயங்களை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விருப்பப்பட்டு செய்யுங்க, நல்லது நடக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் கொஞ்சம் சூழல் அப்படிங்கிறது கஷ்டமானதாக கூட மாறும். ஆனால் மேலதிகாரிகள் பாருங்கள் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக தருவாங்க. இதனால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் பாருங்கள். புதிய வாய்ப்புகள் வரும். இதனால் பொருளாதார நிலையில் உயரவும் வரும். பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இது இருக்குது. ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் மட்டும் ஈடுபடுங்க. உங்கள் முதலீடுகளையுமே ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் செய்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிக்கணும். யோகா தியானம் செய்கிறத முறையாக கடைபிடிக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். ஏன்னா கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் நிறைய பின்னடைவை ஏற்படுத்தியதாக அமைஞ்சிருக்கு. என்ன செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை, ஏன் இப்படி நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய காலகட்டம் அது அற்புதமான மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை எல்லா வகையிலுமே பெறலாம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஆலோசனை கேட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாருங்கள் இந்த மாதம் நன்மை, நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வரும். இந்த மாதம் எதை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கோபப்படுறத கண்டிப்பாக தவிர்க்கணும். பொறுமை நிதானம் வேணும். தேவையில்லாமல் வீட்லேயும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி, கூட பணிபுரியக்கூடியவங்ககிட்டையும் சரி கோபப்படாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. உங்களோட வேலை என்னவோ அதில் மட்டும் அதீத கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறேன் நீங்கள் பிரச்சனையில் சிக்கிடாதீங்க.
அதே போல் மற்றவங்க விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் புறம் பேசுகிறதையும் தவிர்க்கணும். எல்லா இடத்துலையுமே எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை சாதகமாக மாற்றுறது உங்களோட தன்மை. நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால சரியாக இதை பயன்படுத்தினா தொழில், குடும்பம், வியாபாரம், பணம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெறலாம். கவனமாக செயல்படுங்க, பொறுமையாக நிதானமாக இருங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதாங்க. நல்ல ஒரு டாப்பில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் இப்போ பயன்படுத்தி நல்ல ஒரு உயர்வுக்கு வரலாம். அது அற்புதமான காலகட்டத்தில் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்க நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.